இப்படி ஆகுன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை மாயா. நானும் தான் லாவண்யா, நல்ல மனுஷன்ல, ஏண்டி எப்போ பார்த்தாலும் அவருக்கு மட்டும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கு? அதான் சொல்லுவாங்களடி, கடவுள் நல்லவங்கள தான் ரொம்ப கஷ்டப்படுத்துவாருன்னு. அதான் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப வலிச்சிருக்கும்ல, பாவம். பின்ன எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, வலிக்காம இருக்குமா? எவ்வளோ ரத்தம். ஆமாம் ஆமாம், ரொம்ப ரத்தம் போயிடுச்சுல, அங்கங்கே வேற அடி வேற பட்டிருக்கு. எத்தனை கட்டு. சே, ரொம்ப வலிச்சிருக்கும், பாவண்டி. யாருக்கு என்ன ஆச்சு? அதானே, யாருக்கு என்ன ஆச்சு? என்னத்துக்கு இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல இல்ல, எனக்கு என்னமோ யாருக்கும் அடிபட்ட மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. யாருக்கு என்ன ஆச்சு? என்னடி, உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட் தான், நீ சொன்ன மாதிரி சொந்தக்காரவங்க தான். ஐயோ, என்னாச்சு இப்போ? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? நல்லா தான் இருக்காங்க. ஆனா பாவம், அவ்வளோ வலியிலையும் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு புடிவாதமா நிக்கிறாங்க பாரு. பொண்ணா? என்ன பொண்ணு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னடி பாதியில சொல்லிட்டு அப்படியே முழுங்கினா என்ன? சொல்லு தெளிவா. சொன்னா மட்டும் இப்போ இங்க என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போறதில்ல இல்ல மாயா? ஆமாம் ஆமாம், இப்போ சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? பாவம், ஆனால் அவருக்கு ஏன்டா புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. ஏய், நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒழுங்கா தெளிவா பேசுங்கடி. தெளிவாக பேசினா மட்டும் உனக்கு புரிஞ்சிருவா போகுது? தெளிவா பேசினாதான் புரியும். நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. ஃபர்ஸ்ட் தெளிவா பேசுங்க, அதுக்கப்புறம் எனக்கு புரியுதா புரியலையான்னு நான் சொல்றேன். ஆமா ஆமா, எதுவுமே தெளிவா பேசாம அவளுக்கு புரியவா போகுதுன்னு கேட்டா என்னன்னு விளங்கும்? எனக்கே விளங்கல. புட்டி, உனக்கு விளங்குனா என்ன, விளங்கலனா என்ன? என்ன? ஐயோ இருடி. ஏய், என்னடி ஆச்சு? யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? வேற யாருக்கு? கேகே சீனியருக்கு தான். என்ன? கேகே சீனியருக்கா? ஏய், என்னடி சொல்றீங்க? ஆமாடி, அவருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏய், சும்மா கதை விட்டுட்டு இருக்காதீங்க, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. அப்போ நாங்கள் போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா? நீங்க போய் சொல்றேன்னு சொல்லுவியே, நான் காலையில கூட ஃபோன் பண்ணி பேசினேனே, நல்லா தான் இருக்காரு. ஓ, அப்ப அது நீதானா? அவர் ஃபோன் பேசிட்டே போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. லவ், விளையாட்டுக்குன்னு அது இதுன்னு பேசிட்டு இருக்காத, கோவம் வருது. ஏய், அவ எங்கடி விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா? நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். எங்களை பார்த்தா உனக்கு விளையாடுற மாதிரி தோணுதா? அதுவும் இந்த விஷயத்துல? ஏய், நிஜமா சொல்றியா? ஐயோ புட்டி, நான் சத்தியமா சொல்றேன், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உனக்கு எப்படி தெரியும்? நான் சிபிக்கு கால் பண்ணேன். எப்பயுமே எனக்கு இங்க டேபிள்ல சாக்லேட் இதெல்லாம் வைப்பாருல்ல, இன்னைக்கு இல்ல. அதான் ஃபோன் பண்ணி என்னாச்சு இன்னைக்கு வைக்கலையே, காலேஜுக்கு இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அவரு தான் சொன்னாரு, இந்த மாதிரி பைக்ல போகும்போது ஃபோன் பேசிட்டே போனா கவனிக்கல, அதான் ஆப்போசிட்ல ஒரு லாரி வந்து மோதிடுச்சுன்னு சொல்லி. லவண்யா, நீ சொல்றது உண்மையா? அப்போ நிஜமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அட ஆமாப்பா, நாங்க என்ன பொய்யா சொல்றோம்? அதுவும் இந்த விஷயத்துல. இவ சிபி சீனியருக்கு கால் பண்ணி கேட்டான். கேட்டுட்டு எனக்கு சொன்னதும் என்னாலே நம்ப முடியல. நான் உடனே கிருஷ்மாமாக்கு கால் பண்ணி கேட்டேன், அவரும் அதே தான் சொன்னாரு. அப்ப ரெண்டு பேர் பொய்யா சொல்றாங்க. என்னடி சொல்றீங்க? ஐயோ சீனியர் பாவம், லாரி வந்துச்சா? லாரி லாரி அப்படியே இடிச்சிருச்சா? எங்களுக்கு சரியா தெரியலடி, ஆனா கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னாங்க. லாரி ஆப்போசிட்ல வந்துச்சு, இவர் ஃபோன் பேசிக்கிட்டே போயிருந்தாராம், அது கீழே விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா லாரி லைட்டா இடிச்சிருச்சு. என்னடி வளர்ற? லாரி இடிச்சிருச்சுங்கிற, இடிக்கல கீழே விழுந்துட்டாருங்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவா சொல்லு. ஐயோ, அவ வளர்றாடி. இவரு ஃபோன் பேசிக்கிட்டே பைக்ல போயிருக்காரு போல, ஆப்போசிட்ல லாரி வரதை கவனிக்கல. இவரு பக்கத்துல போய் தான் கவனிச்சிருக்காரு லாரி வர்றது, அதுவும் அவங்க ஹார்ன் அடிச்சதால. இவர் சடனா என்ன பண்றதுன்னு தெரியல, ரைட் சைடு போவா லெஃப்ட் சைடு போகவான்னு தெரியாம அப்படி இப்படின்னு வண்டி ஆட்டி இப்படி ஒரு பக்கம் போயிருக்காரு போல. ஆனா லாரி அப்பவும் லைட்டா இடிச்சிருச்சாட்டுக்கு, இடிச்ச வேகத்துல விழுந்துட்டாராண்டி. ஆமா, ரொம்ப பெரிய காயமா, ரத்தம்லாம் அவ்வளோ ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா? ரத்தம் வந்துச்சா? எங்க இருக்காங்க இப்போ? எங்க இருக்காங்க? எந்த ஹாஸ்பிடல்? நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீனியர் வந்து. சொல்லுடி, சீனியர் வந்து? சீனியர் எப்பயுமே அஞ்சலியை பார்த்துட்டு தானே அவர் கிளாஸுக்கே போவார். அதான் அஞ்சலியை பார்க்க முடியலையா, அதான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததும் உடனே பாதி ட்ரீட்மெண்ட்லேயே நான் அஞ்சலியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். மாயா, அப்போ காலேஜில் இருக்காரா? நாங்களும் அப்படிதான் நினைச்சோம்.
அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேம்மா காலேஜில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, நாங்கள் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் சொன்னாங்க காலேஜில் இல்லை, காலேஜுக்குள்ளே வந்தால் ஏகப்பட்ட கேள்வி வரும், என்னாச்சு ஏதாச்சுன்னு, அப்புறம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும், அதனால பார்க்கில் இருக்கோம். என்ன பார்க்கலையா? எதுக்கு சீனியர் இப்படி பண்ணுறாரு? ஹாஸ்பிட்டலையே ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அவ்வளோ வலியோட எதுக்கு பார்க்கில் வந்து உட்காந்துருக்காரு? நாங்களும் கேட்டோம்ப்பா. அவர் தான் அஞ்சலியை பார்க்கணுன்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எங்களை அவளை கூட்டிகிட்டு வர சொன்னார். இவ சொன்னால் மட்டும் வந்துடவா போகிறா, அதான் நாங்களும் சொல்லலை. ஏய் லூசாடி, நீங்க வந்த உடனே சொல்லி இருக்கலாம்ல. அது எப்படி அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு அவ பார்க்காம இருப்பாளா? கண்டிப்பா அஞ்சலி போய் பாப்பா. இல்லனா நான் கூட்டிட்டு போறேன். அஞ்சலி நான் சொன்னா கேப்பல்ல. அஞ்சலி அஞ்சலி, ஏய் எங்கடி இவ? அவ எப்பயே சிட்டா பறந்துட்டா. ஐயோ பாவம் அஞ்சலி, அழுதுகிட்டே போயிருப்பாள்ல. சரி நானும் போய் பார்க்கறேன். சீனியருக்கு வேற ரொம்ப வலிச்சிருக்கும், ரொம்ப அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எது நீயும் போறியா? அடியே நில்றி. ஏய் அங்க சீனியருக்கு அடிபட்டிருக்கு, இங்க நில்லடிங்கற. நான் போய் பார்த்துட்டு வரேன். அடியே புட்டி, காரியத்தை கெடுத்து விட்டுறாத. என்ன கஷ்டப்பட்டு ஒரு பிளான போட்டுருக்கோண்டி, போய் சொதப்பி விட்டுறாதடி புட்டி. என்ன பிளானா? ஆமா பிளானு தான். எதுக்கு? வேற எதுக்கு? பாவம் அந்த மனுஷன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. ஒண்ணு பிடிக்கலன்னு தெளிவா சொல்லணும், இல்ல பிடிச்சிருக்குன்னு தெளிவா சொல்லணும். ரெண்டும் சொல்லாம அந்த மனுஷனை கிறுக்க மாதிரி சுத்தி விட்டுக்கிட்டே இருக்கா. அதான் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னு நானும் லாவண்யாவும் பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணணும். அடி பாவிங்களா, அப்போ உங்க பிளானுக்கு அந்த ரெண்டு சீனியரும் கூடா? அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், அப்போ சீனியருக்கு ஆக்சிடென்ட் ஆகலல்ல? ஏ புட்டி, அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. லூசு லூசு, அதுக்கேண்டி அப்படி சொன்னீங்க? பாவம் அவ எப்படி ஓடுறா பாரு. ஓடட்டும் ஓடட்டும், இந்த ஓட்டம் யாருக்காக? அவருக்காக தானே. அவரை ரொம்ப பிடிச்சதால தானே அழுதுகிட்டே ஓடுறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ பார்க்கல சொன்ன, அவங்க எப்படி பார்க்கல இருப்பாங்க? ஏண்டி இவ்ளோ பண்ணியிருக்கோம், அதை பண்ண மாட்டோமா என்ன? புரியல. ஏன் என்னன்னு காரணம் சொல்லாம நான் கிருஷ்ண மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, அவ சிபி சீனியருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி கேகே சீனியரை காலேஜ் பக்கத்தில் இருக்க அந்த பார்க்கில் வர வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்குன்னு கேட்கலையா? அடியே புட்டி, அதான் தெளிவா சொல்லிட்டமே, ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாதுன்னு. ஆமால. ஆமா இல்ல ஆமா. அதனால அவங்களும் ஏன் என்னதுக்குன்னு கேட்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணி கேட்டோம், அவங்க பார்க்கில் தான் இருக்காங்களாம். அவங்க வந்த நேரமும் கரெக்டு, அதே நேரத்துக்கு அஞ்சலியும் கிளாஸ் ரூமுக்கு வந்ததும் கரெக்டு. அவ வரதை பார்த்து தான் நாங்கள் இந்த மாதிரி பேசணும். இந்த மாதிரி சீரியஸாக பேசும்போது கண்டிப்பாக என்ன ஏதுன்னு கேட்பா. அதே மாதிரி கேட்டா நாங்களும் கதை கதையை அள்ளி விட்டோம். நாங்கள் நினச்ச மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு அவ உயிரை பார்க்க ஓடிட்டா. எல்லாம் சரிதான், இப்போ அங்க என்ன நடக்கும்? அங்கதானே, வா நேர்ல போய் பார்த்துருவோம். டேய் மச்சான், இங்க என்னத்துக்குடா வர சொல்லிருப்பாங்க? டேய் எனக்கு மட்டும் தெரியுமா? ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லி தான் விஷயத்தையே சொன்னாங்க. அதுவும் சரிதான், ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாதுன்னு சொல்லி தான் விஷயத்த சொன்னாங்க. அதனாலே என்னமோ கேட்கல. ஆனா எதுக்கு காலேஜ்ல, அதுவும் இந்த பக்கத்துல இருக்க பார்க்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒன்னும் விளங்கல. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. சம்பவமா? எந்த மாதிரி சொல்ற? அது எனக்கு தெரியலடா, ஆனா ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. ஏன் திடீர்னு ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி, நீங்க எல்லாரும் காலேஜ் பக்கத்துல இருக்க பார்க்ல வந்து வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற வரையும் அங்கதான் இருக்கணும், ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாதுன்னு சொன்னதாலையா? அப்புறம் அவங்க பேசும்போதே ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியுது. இதுல இருந்தே தெரியலையா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு? அப்பா, ஆனா ஒரே இடத்துல இப்படி ரொம்ப நேரம் உட்காருதெல்லாம் முடியல மச்சான். சரி விடுடா, திரும்பவும் அங்க ஃபோன் பண்ணி நீங்க கிளம்புங்கன்னு சொல்ற வரை இங்கதான் இருக்கணும். எப்படியும் ட்ரெக்கிங் தானே போறோம், பொறுமையா போய்க்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும். கேக்க எங்க போனாங்க? இதெல்லாம் இருந்தான். இதோ அங்கதான் இருக்கான். அக்கா ஃபோன் பண்ணாங்கடா, அதான் பேசிட்டு இருக்கான். ஓ அப்படியா? கிருஷ்ண, அக்கா மாமா வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரே ஜாலியா இருக்காங்க போல. அக்கா தானே, ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அதான் அவங்க ஜாலியா அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவன்டா பகல் ஃபுல்லா என்ன ஆட்டம் போட்டாலும் நைட்டு ஏன் கூட தானே தூங்குவான். நாளைனா உனக்கு தூக்கம் வராது தானே? ஆனா இப்போ எந்நேரமும் அவர் நெஞ்சில தான் படுத்து தூங்குறான். நான் கையை வச்சு திட்டுறான்டா. பத்தா
இல்லாததுக்கு அவர் கூட சேர்ந்துக்கிட்டு இனி எப்படிலாம் கலாய்க்கிறேன் தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படி திருப்பி திருப்பி என்ன பார்த்து சொல்றான்டா. எனக்கு கோவமா வருது. ரூம்ல என்னோட போட்டோ தான் இருந்துச்சு. எங்க 2 பேரும் கல்யாண போட்டோ தான் மாட்டி இருந்தாரு. ஆனா நான் இங்க வீட்டுக்கு வந்தேன்ல, அன்னைக்கு நான் ரூம்ல போய் பார்த்தேன் கதிரு, எங்க போட்டோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் போய் என் ட்ரெஸ் எல்லாத்தையும் கபோர்ட்ல வச்சுட்டு வந்து பாக்குறேன், அதுக்குள்ள இந்த போட்டோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவரும் அவங்க பையனும் இருக்கிற போட்டோவை பெருசா மாட்டி வச்சிருக்காரு. ஏன்னு கேட்டா அந்த போட்டோ நல்லா இல்லையா, அதனாலதான் தூக்கி தூர போட்டுட்டாங்களாம். எப்படி எல்லாம் பண்றேன்னு தெரியுமா? டே கதிரு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா? நான் பண்ணது தப்பு தான்டா. அதுக்குன்னு எத்தனை நாளைக்கு இப்படி பேசாமே இருப்ப? இதுக்கு நீ போன் அட்டன் பண்ணாமலே இருக்கலாம். நேர்ல பேசினாலும் கண்டுக்க மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவன் கிட்ட ஜான மாதிரியா பேசிட்டு போவேன். அது கூட மனசுக்கு வலிக்காதுடா. போன் பண்ணனா அட்டன் பண்ற, என்ன பேசினாலும் மட்டும் சொல்ற. வாய் திறந்து ஏதாவது சொல்லலாம்ல? போடா. இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து கடுப்பேத்துறாங்கன்னா நீ அதுக்கு மேல இருக்க. நான் பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். இங்க வந்து பாரு, அவனையும் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். அவரும் என் மேல கோவத்துல என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. ஆனா எனக்கு தேவையானது, எனக்கு பிடிச்சது மட்டும் நல்லா பார்த்து பண்றாரு. ஆனா பேச மாட்டேங்கிறாரு, என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. அவன் கூட சேர்ந்து என்ன ஓட்டுறாரு தெரியுமா? நீ என்னடானா நீ அப்படிதான், பார்க்கவும் மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற. சரி போன் பண்ணி பேசலாவது பேசுவேன்னு பார்த்து போன் பண்ணனா அட்டன் பண்ற, ஆனா பேச மாட்டேங்கிற. நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற, அதுக்கு பதில் அவ்வளவுதான். திரும்பவும் ஏன்டா ஊ கொட்டுற? எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்துறீங்களா? பாத்துக்கிறேன். என்னைக்காவது இந்த மது தேடி வருவீங்களா, அப்ப இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும். போடா. அதுக்கு அவருமே பரவாயில்ல. நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. நான் போன வைக்க. அக்கான்ட்டு வருவல, அப்ப இருக்கு. நீ ஒண்ணு ஊ கொட்ட வேணாம், நான் போன வைக்க. இந்த பார்க்க தானே சொன்னோம், ஆனா எங்கேயுமே காணோம். எங்க இருக்காரு? ரொம்ப அடிபட்டுருச்சா? ஹாஸ்பிட்டல்லே இருக்கலாம்ல. ஒரு வாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிருந்தா நானே பார்க்க வந்திருப்பேன். ஏன் சீனியர் இப்படி பண்றீங்க? ஹாஸ்பிட்டல் இல்லாம இப்படி என்ன பார்க்கிறதுக்காக பார்க்க வரை வந்திருக்கீங்க. வலிக்கும்ல, ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்கலாம்ல. ஃபோன் பண்ணிருந்தா நானும் வந்திருப்பேன். எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. எங்க இருக்கீங்க சீனியர்? காது வலிக்குது. இவளை கஷ்டப்பட்டு மாமா யாருன்னு கண்டுபிடிச்சு அவரு கூட சேர்த்து வச்சு போவோம் வீட்டுக்குன்னு துரத்தி விட்டா, இவ எந்நேரம் ஃபோன் பண்ணாலும் இவன் அப்படி பண்றான், இவர் இப்படி பண்றாரு. ஒரே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். புகுந்த வீட்டுக்கு போனா மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, நாத்தனார் கொடுமைன்னு இருக்கும். இங்கதான் அதிசயமா இருக்கு. பிள்ளையும் புருஷனும் சேர்த்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு எப்ப பார்த்தாலும் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் மேல வச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா மாமா, நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்றீங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதுக்குன்னு அவளை இப்படியா வச்சு ஓட்டுறது? இதுல கூட சேர்ந்து வேற அந்த ஆதிக்குட்டி பையனும் சேர்ந்து கலாய்க்கிறான். ஏதோ அவ மேல நான் கோவத்துல இருக்கேன், ஏன்னா அவ பண்ண காரியம் அப்படி. அதுக்குன்னு அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? இருங்க, உங்களுக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்து உங்களுக்கு இருக்கு. சீனியர், இப்போ என்னடி நடக்கும்? எங்க கிட்ட கேட்டா எங்களுக்கு என்னடி தெரியும்? பிளான் பண்ணீங்கல்ல, அப்ப உங்களுக்கு தெரியாதா? புட்டி, பிளான் பண்ணதான், ஆனா இப்படிதான் நடக்கும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பொறுத்திருந்து பாரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆனா நாங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கணும். அஞ்சலி, நீங்க என்ன பண்ற? சீனியர்,
அடி போடு. டேய் என்னாச்சு மச்சான்? டேய் சிபி அங்க பாருடா. எங்க பார்க்க சொல்ற? சீனியர் உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? உங்களுக்கு எதுவும் இல்லல? அடிபட்டிருக்கா? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. கையில எல்லாம் ரத்தம். சீனியர் இங்க அடிபட்டிருக்கா? அடிபட்டிருக்கா? எல்லாம் என்னாலதான். நான் தான் பைக்ல போகும்போது ஃபோன் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். நீங்க பைக்ல போறேன்னு தெரிஞ்சும் நான் போனை ஆஃப் பண்ணியிருக்கணும். ஆனா நான் ஆஃப் பண்ணாம உங்ககிட்ட பேசிட்டே இருந்துட்டேன். என்னாலதான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோன்ல பேசினதாலதான் ஆப்போசிட்ல வந்த லாரியை கூட நீங்க கவனிக்காம இப்படி அடிபட்டுருச்சு. சீனியர் ரொம்ப அடிபட்டுருச்சா? ரத்தம் ரொம்ப வந்துருச்சா? அஞ்சலி, ஏன் சீனியர் பைக்ல போகும்போது எப்பயுமே கேர்ஃபுல்லா தானே போவீங்க. இப்ப மட்டும் என்ன? அதான் என்னாலதான். நான் ஃபோன் பேசாம இருந்திருக்கணும். என்னாலதான். சீனியர் எங்கேயாவது அடிபட்டிருக்கா? சொல்லுங்க, எங்கேயாவது அடிபட்டிருக்கா? என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. எங்கேயாவது அடிபட்டிருக்கா? இல்ல. போய் சொல்லாதீங்க. அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. அடிபடாம எப்படி இருக்கும்? அடிபட்டிருக்கா? ரொம்ப வலிக்குதா? ஏன் சீனியர் ஹாஸ்பிடல்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எதுக்காக? ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நான் ஓடி வந்து பாத்துருந்திருப்பேன்ல. நீங்க ஃபோன் பண்ணி இங்க வா நான் உன்னை பார்க்கணும்னு சொன்னா நான் வந்திருக்க மாட்டேனா? எனக்காக எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு, அதுவும் இங்க? என்ன சீனியர்? அடடடடடடா, என்ன பாசம்! பாசம் மட்டுமா? எவ்ளோ லவ்! ஆமாப்பா. அப்போ உண்மையாலுமே அஞ்சலி லவ் பண்றாளா? நான் கூட சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன். அடியே புட்டி, அவ எப்பயோ காதல்ல விழுந்துட்டா. அவளுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேர் விழுந்தோம். ஆமா நம்ம 2 பேருக்கும் சீனியர் அவ. என்ன வெளியில மட்டும் சொல்லாம சுத்திட்டு இருந்தா. அப்போ நிஜமாவே அஞ்சலிக்கு கேகே சீனியரை பிடிக்குமா? பிடிக்கும் மாவா? அவருனா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா என்ன கொஞ்சம் கூட அவரை பிடிக்காத மாதிரியே காட்டிப்பா. எதுக்கு? புட்டி, பொண்ணுங்களை பத்தி தெரியாதா என்ன? ஒரு பையனை நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனேலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டோம். அவனுங்களை நம்ம பின்னாடி அலைய விட்டு, சுத்த விட்டு, நம்ம வார்த்தைக்காக ஏங்க வச்சு அதுக்கப்புறம் பேசுவோம். அப்ப கூட பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டோம். டக்குன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்மளோட வேல்யூவே தெரியாம போயிடும். அதான் காத்திருந்து எந்த டைம்ல சொல்லணுமோ அந்த டைம்ல சொல்லணும். மேடம் அதை தான் ஃபாலோ பண்றாங்களா இல்லை வேற எதுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சீனியர் மேல இவளுக்கு கொல்ல பிரியம்னு. எல்லாம் சரிதான். இவ இப்போ அவரை நல்லா இருக்கே என்னன்னு தானே கேட்டுட்டு இருக்கா. ப்ரப்போஸ் பண்ணலையே. அவசரப்படாதடி புட்டி, இப்போதானே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கிற பாசம் கண்ணீரா வெளியில வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உள்ள இருக்கலவ இன்னைக்கே சொல்லிடுவா பாரு. நிஜமாவா? கன்ஃபார்ம் சொல்றோம். கண்டிப்பா இன்னைக்கு அஞ்சலி மனசுல இருக்கிற காதல சீனியர் கிட்ட சொல்லதான் போறா. ஆனா அஞ்சலி பார்க்க பாவமா இருக்குடி. இரு, நான் போய் அவருக்கு அடியெல்லாம் படல, நீ ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் இவளுங்க இப்படி பண்ணாளுங்கன்னு சொல்லிட்டு வரேன். அடியே புட்டி, காரியத்தை கெடுத்து விட்டுறாத. இங்க பாரு, நீ மட்டும் 1 இன்ச்சு நகுந்த முவள இந்த மரத்துக்கு உச்சியில உன்னை கட்டி தொங்க விட்டுட்டு போயிடுவோம். புட்டி, கொஞ்சம் நகுந்த அவ்வளோதான். சொன்ன மாதிரி மரத்துக்கு உச்சியில கட்டி போட்டு நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். பேசாம நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. ஹே லாவண்யா, அங்க பாரு நம்பாளுங்க எவ்வளோ பெரிய ஷாக்கு. சரி சரி, அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாப்போம். மச்சான் நம்ம ஆளுங்க என்னமா பிளான் போட்டிருக்காங்க பாரு. என்ன பிளான் தெளிவா சொல்லல, ஆனா அந்த பிளான்ல நம்ம இருக்கோம். அந்த அளவுக்கு தெளிவு மச்சான். இப்ப என்னடா நடக்க போகுது மச்சான்? நான் தான் சொன்னேன்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு. அது இதுதான் நினைக்கிறேன். அப்போ கேக்கே இன்னைக்கு கமிட் ஆயிடுவானோ? பார்த்தல்ல போச, கன்ஃபார்ம் கமிட் ஆயிடுவான். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் அந்த பொண்ணு மனசுல இருக்கிறத சொல்லதான் போகுது மச்சான். சிங்கிளா சுத்தாம இனிமே மிங்கிளா சுத்ததான் போறான். ஐயோ ஐ எம் வெயிட்டிங் டா. நானும் தான் மச்சான். நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? அவளுங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்களுக்கு என்னமோ ஆச்சானே நான் ரொம்ப பயந்துட்டேன். லாரி அடிச்சு கீழே விழுந்துட்டீங்களா? ரொம்ப அடிபட்டிருக்கோங்க, வலிக்கும்ல. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நான் ஃபோன் பண்ணாலும் நான் அப்புறமா பேசுறேன், டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபோனை வச்சிருந்திருப்பேன்ல. எல்லாம் என்னாலதான், நான் ஃபோன் பண்ணி பேசினதால தான் எல்லாம் இப்படி ஆச்சு. அடிபட்டிருக்கா, ரொம்ப அடிபட்டிருக்கா. அம்மா ஏன் கட்டெல்லாம் போடல? கட்டு போடலையா? அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி
கூல். பொறுமை. எதுக்கு இப்போ? எதுக்கு 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 இவ்வளோ எமோஷனல்? என்ன சீனியர் இப்படி பொறுமையா பேசுறீங்க? உங்களுக்கு வலிக்குதா இல்லையோ, உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? ரொம்ப வலிச்சிருச்சு. அச்சச்சச்சச்சோ, பாவம் புள்ள என்னம்மா ஃபீல் பண்ணி பேசுறா? நீங்க என்னடான்னா எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க. நீங்க எனக்காக தான் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நடிக்கலாம் தேவையில்ல. எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். அஞ்சலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் சொல்லாதீங்க சீனியர். இங்க பாருங்க, உங்களுக்கு வலி இருக்கு. எனக்காக நீங்க வலியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. நீங்க வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். உங்களுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவ்வளவுதான், என்னால தாங்கிக்கவே முடியாது. அஞ்சலி, அஞ்சலிமா. வாங்க சீனியர், ப்ளீஸ் சீனியர், வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ, அடியே எல்வோ, எனக்கு ஒன்றும் இல்லை. யார் சொன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு? நான் நல்லா தானே இருக்கேன். ஆ, அப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகலையா? இல்லைம்மா, ஆக்சிடென்ட் ஆகல. நீ என்னை பார்த்துட்டு தானே இருக்க. நான் நல்லா தானே இருக்கேன். நான் நல்லா தான் நின்றுட்டு இருக்கேன். கையில் ஏதாவது அடிபட்டிருக்கா? கட்டு போட்டிருக்கனா? இல்லையே. ஆ, ஆமா, எந்த அடியும் படல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க? ஆக்சிடெண்டா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு ஆக்சிடெண்டா? யார் சொன்னா? மாயாவும் லாவண்யாவும் கிளாஸ்ல பேசிட்டு இருந்தாங்க. அதான் அவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபோன் பேசிட்டு வண்டியில போகும்போது லாரி வந்து மோதிடுச்சு, கீழே விழுந்துட்டீங்க, ரொம்ப ரத்தம் போச்சு, காயெல்லாம் பெருசா இருக்குன்னு சொல்லி. அடியே, நீ சொல்றதுல ஏதாவது ஒன்று லாஜிக் இருக்கா? ஏன் இல்லையா? சுத்தமா இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன ஏண்டி, பைக்ல போகும்போது லாரிக்காரன் இடிச்சிட்டான்னு சொல்ற. அப்ப அது எவ்வளவு பெரிய அடி ஆகும் தெரியுமா? இந்நேரம் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு இழுத்துட்டு இருக்கணும். இந்நேரம் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு இழுத்துட்டு இருக்கணும். ஆனா நான் குத்துக்கல்லு மாதிரி இங்க நின்றுட்டு இருக்கேன். என்ன பார்த்து லாரியில அடிபட்டுட்டியான்னு கேக்குற. அப்போ ஆக்சிடென்ட் ஆகலையா? லாரி உங்க மேல இடிக்கலையா? ஆஹா, அடியே, நீ பேசுறத பார்த்தா லாரி நான் பைக்ல போகும்போது இடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற போல. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. அப்படி மட்டும் நடந்துச்சு அவ்வளவுதான். இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏண்டி, யார் என்ன சொன்னாலும் நம்பிட்டு வந்துருவியா என்ன? நிஜமா உங்களுக்கு எந்த அடியும் படலையா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தாண்டி இருக்கேன். பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். ஓ, எதிரில் தான் இருக்கேன். கண்ணால பார்த்துட்டு தான் இருக்க. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம பைக்கு நான் நல்லாவே ஓட்டுவேன். எங்கேயுமே நான் பிசுறு தட்ட மாட்டேன். இல்ல, நீங்க பைக் ஓட்டும்போது நான் கால் பண்ணல. ஆமா, நான் பைக்ல வரும்போது நீ கால் பண்ணதான். அப்போ நீங்க பேசிக்கிட்டே தானே டிரைவ் பண்ணீங்க? இல்லையே, நான் அப்படி பண்ணவே மாட்டேனே. எப்பயுமே சரி, ஃபோன் வந்தா பார்ப்பேன். அவசரம் பேசி ஆகணும்னு ஒரு கால் வந்துச்சுன்னா கண்டிப்பா பேசுறதுக்காக வண்டியை ஓரமா நிறுத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவேன். அதே மாதிரி தான் நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன்னா ஓரமா பைக்கை நிறுத்திட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பைக் எடுத்துட்டு போவேன். ஓ, அப்போ ஒன்னும் ஆகலல்ல? அடிங்க, இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்க, குத்து கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்க, திரும்ப திரும்ப அதுவே கேட்டுட்டு இருக்க. இங்க பாரு, உன் ஃப்ரெண்டுங்க என்ன காரணத்துக்காக இது சொன்னாலுங்கன்னு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் ஆகல. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என்கிட்ட என் உயிரே இல்ல. அப்படியே என் உயிரை யாரோ பறிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏய், இரு இரு. ஆமா, எனக்கு என்னன்னா உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு இந்த அளவுக்கு பதட்டமாவும் பயமாவும் இருக்க? வாய மூடுறீங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? அது எப்படி? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் அப்படியே அமைதியா பார்த்துட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா? உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான். புரியல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ எதுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற? ஃபீல் பண்ணாம இருப்பாங்களா? என்னோட லைஃபே நீங்க தான். என் லைஃப் என்கிட்ட இல்லனா நான் மட்டும் எப்படி இருப்பேன்? காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. என்ன என்ன சொன்ன? இப்போ என்னமோ சொன்னியே, உன்னோட லைஃபே நான் தான். அப்போ நீ என்ன லவ் பண்றியா? இல்லையே, யார்
ஏய் பொய் சொல்லாதடி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? நான் இல்லனா உனக்கு லைஃபே இல்ல. அப்போ கண்டிப்பா நீ என்ன லவ் பண்ற. இல்ல நான் லவ்லாம் பண்ணல. பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாத. நான் நல்லா கேட்டேன். நீ நீ என்ன லவ் பண்ற. இவ்வளோ நேரம் நீ என்கிட்ட பேசினதெல்லாம் எனக்கு இப்பதான் ஒன்று ஞாபகம் வருது. என்ன சொன்ன? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் உன்னோட உயிரை யாரோ பறிச்சுக்கிட்டு போகிற மாதிரி. அப்புறம் அப்புறம் என்ன சொன்ன? இப்போ லாஸ்டா நீங்கள் தான் என்னோட லைஃப். ஏய் கள்ளி, நீ என்ன லவ் பண்ணுற. ஆனால் இத்தனை நாளா மறைச்சிட்டு இருக்க இல்ல? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. எப்படிலாம் இல்லை செல்லம்? நீ என்ன லவ் பண்றதாண்டி. இன்னைக்கு அது உன் வாயாலே வந்துருச்சு. நான் இப்போ உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன். அடியே, ஐ லவ் யூன்னு சொன்னாதான் லவ் பண்றாங்கன்னு அர்த்தமா என்ன? அப்புறம் இல்லையா? மனசுல இருக்க ஆசையும் காதலும் எந்த மாதிரியான வார்த்தையிலையும் வரும். அதிலே தெரிஞ்சிரும் அவங்க மனசுல எந்த அளவுக்கு நான் இருக்கோன்னு. நீ இப்ப பேசும்போதே தெரிஞ்சிருச்சுடி உன் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு எவ்வளோ ஆழத்துக்கு நான் இருக்கேன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீ ஐ லவ் யூ சொல்லணும்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இது போதும். நீ என்ன லவ் பண்ற. இல்ல இல்ல நானும் ஒன்னும் லவ் பண்ணல. அப்படியா? அப்புறம் என்னத்துக்கு என்னை இப்படி அணைச்சிட்டு நிக்க? அது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் ஒரு எமோஷனல்ல உங்களை ஹக் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அவ்வளோதானா? அவ்வளவுதான். ஓ அப்படி. சரி ஓகே. ஓகேனா? ஓகேனா ஓகே தான். என்ன ஓகே தான்? அதான்டி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு எமோஷ்னலாக தானே வந்து என்னை ஹக் பண்ண. ஸோ அதான் ஓகே, அதனால தான் ஹக் பண்ணேன், வேற எதுவும் இல்லை. இல்ல இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ இருக்கு. இல்ல அதெல்லாம் இல்ல. அப்போ ஓகே ஓகே. இந்த ஓகே ஓகே எதுக்கு? அதுவா, வேற ஒன்றும் இல்லடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா. ப்ரப்போஸ் பண்ணுச்சா. நான் வேற இல்லை, காலேஜில் வேற ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுறேன், அதனால் உங்களை லவ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், நீ தான் என்னை லவ் பண்ணலல்ல, அதான். இல்லை அவங்க என்னை லவ் பண்ணல, நான் தான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ரொம்ப நல்ல பொண்ணு, ஸ்வீட்டாக பேசுச்சு தெரியுமா. எனக்கு எவ்வளோ அழகாக புரிய வச்சது தெரியுமா. சரி நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணுக்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு தடவை கேட்டு பாருங்க. அந்த பொண்ணு நோன்னு சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பாக என்னோட ப்ரப்போசலை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அதான் இப்போ நீ நோ சொல்லிட்ட. சரி, நம்ம தேடினதான் கிடைக்கல, நம்மளை தேடி வந்ததாவது கிடைக்கட்டுமே. அதான் அந்த பொண்ணை தேடிட்டு இருக்க, காணும் வேற. ஆனால் ஆள் பார்க்க உன்னை விட சூப்பராக அழகாக இருந்தா. செம்ம மாடல் தெரியுமா. மாடலா? ரொம்ப அழகா இருந்தாளா? சூப்பரா இருந்தாளா? உங்களுக்கு பிடிச்சிருச்சா? இப்போ அவ ப்ரப்போசலை நீங்க அக்செப்ட் பண்ண போறீங்களா? அதுக்கு தான் அவளை தேடிட்டு இருக்கீங்களா? ஆமாம், அதான் நீ நோ சொல்லிட்ட. இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணா அப்புறம் நல்லாவா இருக்கும். அதான் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லி அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றலான்னு. ஏன் வெயிட் பண்ண முடியாதா? உங்களால வெயிட் பண்ண முடியாதா? நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணா என்ன? எவளாவது வந்து ப்ரப்போஸ் பண்ணா அவ ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. என்ன மீறி அவ வரட்டும். வரட்டும். என்ன மீறி நீங்க அவளுக்கு ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிடுவீங்களா என்ன? பண்ணிடுவீங்களா? ஆமா. நீங்க எப்படி அவகிட்ட பேசலாம்? பேசினது மட்டும் இல்லாம நம்மள பத்தின விஷயம்லாம் எதுக்கு அவங்க கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு இருங்க. ஏய் சொல்லுங்க சீனியர், சொல்லுங்க. யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணா ஓகே சொல்லிடுவீங்களா நீங்க? இந்த அஞ்சலி விட அழகா இருந்தாளா? இந்த அஞ்சலியை பிடிச்ச அளவுக்கு உங்களுக்கு அவளை பிடிச்சிருச்சா? சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அஞ்சலியை விட யார் கரெக்டா இருப்பா? அடியே, ஐ லவ் யூ. காரசார காதலோடு பக்க மழப்பாய போடு, தட்டு தண்ட ரெண்டு பேரும் செய்வோமா. பதிலே இல்லை. எனக்கு தெரியாது. இது சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணுக்கே எஸ் சொல்லிடலாம். ஏம்மா மாடர்ன் கேர்ள், ஐ லவ் யூ டூ 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 டூடி. பட்டா நிலத்துல பட்டா குறையில பெண்ணே பட்டா பொட்டு கொடு. நிறுத்து மாமா, வெளுத்து வாங்க வாமா, மூச்சு வாங்குது மாமா, பேச்சு வார்த்தை ஏமா. பொதுவா அடியே பொதுவா
வெளிப்படையா சொல்லிட்டான். போட்ட பிளான் சக்சஸ். மச்சான் சக்சஸ் போலே, நம்ம ஆளுங்க போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா மச்சான், இனிமே சிங்கிள் இல்லடா மிங்கிள். அடடா, நம்ம ஆளுங்க போடுற ஆட்டத்தை பாரு. இவரு எங்கடி கூட்டிட்டு போறாரு? ஹே அஞ்சலி. மச்சான் வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் மச்சான். ஹலோ சீனியர், எங்க ஃப்ரெண்ட் அஞ்சலியை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏ புட்டி, அமைதியா இருடி. அது நானும் சீனியரும் கொஞ்சம் தனியா பேசிட்டு வரோம். பேசலாமே, தனியாவே பேசலாமே. ஓ போலாமா? எல்போ. இந்த அண்ணன் என்ன இப்படி சொல்றாரு? இத்தனை நாளா நம்ம சொல்றதை கேட்டுட்டு இருந்தாரு. நானும் எப்படியாவது புவனாவை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இவர் என்ன இத்தனை நாளா அவன் காதலிச்சிட்டு இருந்தான்னு மட்டும்தான் தெரியும். கல்யாணம் பண்ணி இப்படி புள்ளைய வைப்பான்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறமும் அந்த புள்ளைய துரத்தி விட்டுட்டு ராகவுக்கு புவனாவை கட்டி வைக்கிறது சரி கிடையாது. அதனால இனிமே இதை பத்தி பேசாதன்னு சொல்றாரு. இதுக்கா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அண்ணா நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா கண்டிப்பா புவனாவை ராகவுக்கு நான் கட்டி வைக்காம விடவே மாட்டேன். இந்த வீட்டுக்கு மருமக புவனா தான். வேற எவ்வளையும் நான் இங்க வாழ விட மாட்டேன். இவளை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னதும் நான் அந்த அளவுக்கு பேசியும் நீங்க மனசு மாறவே இல்ல. ஏதோ பண்ணிட்டு போகட்டும், அவன் சந்தோஷமா இருந்தா போட்டோன்னு நீங்க பட்டுக்கு எதுவும் பேசாம அமைதியா கிளம்பி போயிட்டீங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என்னையும் மீறி அவ உள்ள வந்துட்டா. ஆனா நான் எதுவுமே பண்ண முடியாம அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அண்ணன் சொன்னா கரெக்டா இருக்கும் சரியா? இனிமே இதை பத்தி நம்ம எதுவும் பேசிக்க வேணாம். என்னன்னா அப்ப எனக்கு கொடுத்த வாக்கு? உனக்கு கொடுத்த வாக்குலாம் உண்மைதாம்மா. ஆனா அதுக்குன்னு நான் அவன் ஏதோ ஒரு புள்ளைய மனசுல நினைச்சிட்டு இருக்கான்னு தான் நினைச்சேன். கல்யாணம் ஆகி இப்படி ஒரு புள்ளைய பேப்பான்னு நான் நினைக்கலையே. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி புள்ள, அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகட்டும். நீ கவலையே படாத. புவனாவுக்கு நல்ல ஒரு பையனா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கேன். இப்போ முடிவா இதான் சொல்றீங்களா? என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. அவன் ஏதோ ஒரு புள்ளைய நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் மனசை மாத்தி எப்படியாவது புவனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. இதுக்கு மேலேயும் அவன்கிட்ட போய் இதை பத்தி பேசுறது ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். என்னால அது முடியாது. ஆனா அண்ணா அந்த பொண்ணு உங்களோட எதிரியோட பொண்ணு, நீங்க எப்படி ஏத்துக்கலாம்? அவன் எனக்கு எதிரிதான். அதுக்குன்னு அவன் குடும்பத்துல இருக்கவங்க எனக்கு எதிரி கிடையாது. அவன் குடும்பத்துல இருக்கவங்களாம் நல்லவங்க தான். ஆனா அவன் நல்லவன் கிடையாது. அவன் இப்பயும் எனக்கு எதிரிதான். அவன் பொண்ணை வேணா என் வீட்டுல நான் விட்டுருவேன். ஆனா அவனை என் வீட்டு வாசல் வரைக்கும் கூட அவன் வரக்கூடாது. அதான் வீட்டுக்கு வாசல் வரையும் வந்து நல்ல மரியாதை செஞ்சுட்டு போயிட்டாரே. அதி அத்தை சீக்கிரமா வந்துருவேன். இல்லடா தங்கம், நாளைக்கு அத்தை வர முடியாது. ஆனா அத்தை கண்டிப்பா உன்னோட பர்த்டே அன்னைக்கு அத்தை கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா ஆதி கேட்டு வாங்கிட்டு வராம இருப்பனா? ஆதிக்கு பிடிச்ச சாக்கி அப்புறம் ஆதிக்கு கிரீம் பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்குமாமே. அதான் ஆதிக்கு கிரீம் பிஸ்கெட்டு, சாக்கி, அப்புறம் நிறைய டாய், அப்புறம் காரு, இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வரேன். ஆமா ஆதிக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டு வருவேன். அப்படியா? சரிடி தங்கம். அத்தைக்காக நீ அங்க நிறைய வாங்கி வை, உனக்காக நான் இங்க இருந்து நிறைய வாங்கிட்டு வரேன். ஒரு நாளாவது எனக்கு ஃபோன் பண்ணி அத்தை நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்பு இப்படி எப்படி இருக்கு, கவலைப்படாதீங்க, புவனாவை கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நீங்க கவலைப்படாம இருங்கன்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்காளா? வெளிநாட்டுல வேலை செய்யறா, ஒரு ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டான். வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே அண்ணன் பிள்ளைகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. படிச்சிருக்கால, அதுவும் டாக்டர் வேற. சரி செல்லம், அப்பா எங்க? அப்படியா? அம்மா ஓ அண்ணி ஸ்கூல் போயிட்டாங்களா? சரிடா தங்கம், அத்தைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இங்க நிறைய பேஷண்ட்லாம் வெயிட் பண்றாங்க. பாவம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அத்தை போய் பார்க்கணும். அத்தை அப்புறமா ஃபோன் பண்றேன். பாய்டி தங்க பிள்ளை. சரி அத்தை போனை வைக்கிறேன். ஏலே ஏன் மௌகிட்டே பேசுன? அண்ணா பாத்தீங்களா, அவன்கிட்ட பேசினதுக்கு எங்கேயாவது பதில் சொல்றானான்னு பாருங்க. சின்ன பிள்ளை கையில போன வச்சிருக்கான்ல, அதான் சரியா கவனிக்கல எடுக்கு. ஏலே போன்ல ஏன் மௌகிட்டே பேசுன? எது தெரியாதா? ஏலே ஏன் மொவ அனன்யா கிட்ட தானே பேசுன? உங்க அத்தை கிட்ட பேசுனியா? உங்க அத்தை பேரு என்னல? பிறகு நான் அதுதானே சொன்னேன். ஏன் மொவ பேரு அனன்யா, ஏன் மொவ கிட்ட தானே பேசுன? இலை அவ என் மவதாம்ல, என் மவதான் உனக்கு அத்தை, உங்க அப்பனுக்கு தங்கச்சி.
யாரும் சொல்லலையா? ஏலே, உன் அப்பனுக்கு அப்பன் தானா? இதையாவது யாராவது சொன்னாங்களா? எது இல்லையா? அடியே சாரதா, அப்படிதானே கூப்பிட்டு கேளுங்கண்ணா. இந்த அண்ணி மருமவ வந்ததுல இருந்து சரி சரியாவே இல்ல. சாரதா கூப்பிடுறோம்லடி, எங்க இருக்க? இங்க வா. தங்கம், என்னடி இங்க பண்ற? அத்தைக்கிட்ட பேசுறியா? அப்படியேடி தங்கம். இந்த பாட்டி ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்க. உன் அத்தைக்காரிக்கு இந்த பக்கம் கூட எட்டி பார்க்கறதுக்கு நினப்பு வரல. பாத்தியா, அண்ணன் பிள்ளை வந்ததும் அண்ணன் பிள்ளைய பாக்குறதுக்காக ஓடி வரங்கறா. ஏ சாரதா, என்னங்க? ஏடி இவன் கிட்ட நான் யாரும் என்னன்னு சொல்லி வைக்கலையோ? ஏன் என்னாச்சு? அதே தாத்தாவை ஏதாவது சொன்னியாப்பா? ஆமாட்டி செல்லம், இவர் தான் உனக்கு தாத்தா. உங்க அப்பாவோட அப்பா. அப்ப உனக்கு தாத்தா தானே? இல்ல, நான் உன் அப்பனை பெத்தவன். ஏடி பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி தர மாட்டீங்களோ? அவன் சொல்லிருப்பான்னு நினைச்சேன். எங்கத்த சொன்னா? ஏன் இந்த வீட்ல பெரிய மனுஷன் என்ன யாரு என்னன்னே தெரியல. யாருன்னு கேக்குறான் என்ன பார்த்து? எங்க அவன் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம சொன்னா தானே தெரியும். அதே அவர் உனக்கு தாத்தா. அங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்களும் உனக்கு பாட்டி முறை தான். அவங்களே நீ பாட்டினே கூப்பிடலாம். எல்லாம் இவன் அம்மா காரைய சொல்லணும். ஒழுங்கா பிள்ளைய வளர்த்தாலே என்னமோ பார்த்தாலே தெரியுது லட்சணத்தை என்னன்னு. அண்ணா பாத்தீங்களா பிள்ளை எப்படி வளர்த்திருக்கானு? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் கூட சொல்லி தரல. வளர்மதி, பச்சை புள்ளன்னு பார்க்காம அவ அம்மா பத்தி தப்பா அவன்கிட்டே சொன்னா அவனுக்கு கோவம் வராதா? அதுக்குன்னு இப்படியா? முளைச்சு ஒரு இலை கூட விடல. இதெல்லாம் என்ன பார்த்து முறைச்சிட்டு நிக்குது. எங்க அப்பா கிட்ட சொல்லி விடுவேன். போய் சொல்லு. யாருக்கு பயம்? போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. ஏன் உங்க அப்பா அப்படி என்ன பண்ணிடுவான்? எங்க அப்பா கிட்ட சொன்னா அப்பா உன்னை தூக்கி வெளியில போட்டுருவாரு. எங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆடிய திட்டுனா மிரட்டுனா அவங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. அப்புறம் எங்க அம்மாவை திட்டுனா அவங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. தூக்கி தூர போட்டுருவோம். ஐயோ 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 அண்ணா பாத்தீங்களா? இந்த வயசுல என்ன பேச்சு பேசுது பாருங்க. வளர்மதி, நீ பார்த்து பேசு. குழந்தைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு. தேவையில்லாம வார்த்தையை விட்டா அப்ப அவனும் பேசதான் செய்வான். என்ன நீ என்ன பேரம் பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? நீ சொன்னாலும் சொல்லினாலும் பேரன் பாசம் பொத்துக்கிட்டு தான் வரும். இனிமே இவன் தான் இங்க எல்லாமே. இவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. நீ வா சாமி, பாட்டி உனக்கு சாப்பாடு விட்டுறேன். என்ன டீ மருமவளே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க மாட்டி. அம்மா உன் மாமியக்காரி என்ன பண்றா? நல்லா இருக்காளா? அத்தை நல்லா இருக்காங்க. நீங்க வாங்க ஒரு நாள் வீட்டுக்கு. இப்பெல்லாம் வீட்டு பக்கமே வர்றதில்ல. எங்க டீ வயசான காலத்துல எங்க நடந்து தெரிய? எதுக்கு கவலைப்படுறீங்க? அதான் அத்தைக்கு நம்பர் இருக்குல்ல, ஒரு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொல்லி மட்டும் சொல்லுங்க. பசங்களை யாரையாவது வண்டி எடுத்துட்டு வர சொல்றோம். சரி டி, நான் ஒரு நாள் வரேன். ஏக்கா பின்னாடி நிக்கிறது விக்ரம் தம்பியோட பொண்டாட்டி தானே? ஆமா, என் மருமவ சரஸ்வதி பொண்ணு. ஏன் உங்களுக்கு தெரியலையோ? தெரியுதுக்கா, இருந்தாலும் புள்ள வேற எங்கே வெளியில படிக்க போச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்துட்டா. அப்படியாக்கா? எங்கக்கா இப்பெல்லாம் இங்க வீட்டு பக்கமே வரதில்ல. அங்கேயே ஏகப்பட்ட ஜோலி இருக்கு. என் மாமியார் கறி அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலே வரிஞ்சுக்கிட்டு வரா. அதான் பார்க்க முடியல. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நல்ல அளவு போல இருக்கா. ஆமா. எட்டி கேள்விப்பட்டேன் உன் மொவ உண்டாயிருக்காளாமே? ஆமாத்த, 3 மாசம் ஆகுது. ரொம்ப சந்தோஷம் டி. வீட்டுக்கு பேரப்பிள்ளை வரப்போகுதுன்னு கல்யாணி ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சிருப்பாளே. ஆமாத்த, அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். சரிடி சரி. ஆமா, உன் மோளுக்கு முன்னாடி உன் மோனுக்கும் உன் மருமவளுக்கு தானே கல்யாணம் ஆச்சு. என்ன ஒரு வரை ஆக போகுதுன்னு நினைக்க. இன்னும் ஒரு நல்ல செய்தி சொல்லியாட்டுக்கு. ஏமோ என்னம்மா பேசிட்டு நிக்க? உனக்கு தெரியாதா அவங்க 2 பேருக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு? உனக்கு மட்டுமா? ஊருக்கே தெரியும் அவங்கள 2 பேர் பத்தியும். தெரிஞ்சும் கேட்டுட்டு இருக்க? எட்டே தெரியும். அதுக்குன்னு கல்யாணம் ஆகி ஒரு வரை ஆக போகுது, இன்னமும் இப்படியே இருந்தா என்னத்துக்கு? அதெல்லாம் அவங்க வாழ்க்கை. அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஏக்கா மன்னிச்சிருக்கா. ஏமா ஏதோ பாட்டி தெரியாம சொல்லிவிட்டாங்க. நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத. இல்ல நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. ஏடி மருமோளே, நான் கேட்டது ஏதாவது தப்பாடி? கேட்டது ஒன்றும் தப்பு இல்லத்த. ஆனா தெரியும்ல அவங்க 2 பேருக்கும் எந்த சூழ்நிலையில கல்யாணம் ஆச்சுன்னு. அது மட்டும் இல்லாம சின்ன பிள்ளையில இருந்து எளியும் குணமா இருந்திருக்காங்க. திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சா எப்படித்த? அவங்களே இப்பதான் கொஞ்சமா பேசி சிரிச்சு பழகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் நடக்கும். என்னட்டி நீனு விவரம் இல்லாம பேசிட்டு நிக்க? அந்த காலத்துல நாங்க என்ன மாப்பிள்ளை பிடிச்சா கல்யாணம் பண்ணோம், பிடிக்காம தானடி கல்யாணம் பண்ணுவோம். அப்படி இப்படின்னு போய் பிள்ளைய பெத்துக்கலையே ஒரு வருஷத்துலயே. ஏமா வாய மூடுமா. அந்த காலத்துல வேற இந்த காலத்துல வேற. சும்மா ஏதாவது பேசிட்டு நிக்காத. ஏக்கா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா பிள்ளைய அழுவ வச்சாலும் அழுவ வச்சிரும். நீங்க பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. சரிங்கத்த, நீங்க வீட்டுக்கு வாங்க. நான் அத்தைக்கிட்ட உங்களை பார்த்தேன்னு சொல்றேன். நான் போயிட்டு வரேன். சரிடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் என் பேரனுக்கு பொண்டாட்டி என் பேத்தி பார்த்து சூதானமா நடந்துக்கோடி.